அவங்களுக்கு இருக்க கிரீவன்ஸை சொல்கிறாங்க, அதை அட்ரஸ் பண்ணுறதுல என்ன சிக்கல் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் திரு பீட்டர். இது எதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னா, அவர் கேட்டது ஸ்வீட்டுக்கு ஒரு ரேட்டு, காரத்துக்கு ஒரு ரேட்டு, பன்னுக்கு ஒரு ரேட்டு, பன்னுல ஜாமோ கிரீமோ வச்சா அதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்றீங்கன்னு ஒன்று. அவர் கேட்டது இந்தியாவில் இருக்கிற டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை குறைச்சி யூனிஃபார்மாக கொண்டு வர முடியுமான்னு ஒரு நார்மல் பிஸ்னஸ் மேனாக கேட்டது. எஸ். ஆனால் இது ஊடகங்கள் மூலமாக எடுத்துகிட்டு போனது எப்படி அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும், என்னோட ஒப்பீனியன் வரைக்கும், இது ஜிஎஸ்டி வந்ததுனால தான் இந்த மாதிரி ரேட் ஆஃப் டாக்ஸஸ் எல்லாம் வந்துருச்சு. பன்னுக்கு இந்த மாதிரி ரேட் ஆஃப் டாக்ஸ் கூடி போச்சு, ஸ்வீட்டுக்கு இந்த மாதிரி ரேட் ஆஃப் டாக்ஸ் டிஃப்ரெண்ட்டு, காரத்துக்கு இந்த மாதிரி டாக்ஸ், ஜிஎஸ்டி தான் இந்த மாதிரி ஒரு என்னமோ ஒரு புதுசாக கொண்டு வந்த மாதிரி. முதல்ல உணவுப் பொருள்களுக்கு டாக்ஸ் கொண்டு வந்ததே 1982 46th அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தான்.